நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள்னு இருந்தா கண்டிப்பா அதற்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். சார், பெண்களுக்கான அந்த திருமண யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் திருக்கோயில் கன்னியாகுமரி, அதாவது நம்மளுடைய கன்னியாகுமரி தேவியை தான் பகவதி அம்மன் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தலத்தில் அவ்வளோ பெரிய பிரசித்தம் பெண்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் பரிபூர்ண நிவர்த்தி. எல்லோரும் போவாங்க, கடலை பார்ப்பாங்க, மற்றது சூரிய உதயத்தை பார்ப்பாங்க, எல்லாமே வந்துடுவாங்க. ஆனால் இந்த மூக்குத்தி அம்மன் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி தேவியை, அதாவது பகவதி அம்மனை தரிசனம் செய்வது மூலிமாக அந்த ஸ்தலத்தினுடைய கடலில் குளிக்கிறது மூலியமாகவும் எல்லா விதமான தோஷமும் போயிட்டு, எப்பேற்பட்ட தோஷங்கள் பெண்கள் ஜாதகத்தில் காணப்பட்டதால் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடியது என்பது ஐதீகம் ஜோதிட சாஸ்திரத்தில். அதனால் யார் போனாலும் வெறும் சூரிய உதயம்லாம் பார்க்குறதோட இந்த தேவிக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள், கன்னிகா பூஜை, சுயமர புஷ்பாஞ்சலி போன்ற பூஜைகள்லாம் உண்டு அந்த கோயிலில். அந்த பூஜையை முடித்துட்டு வருவதன் மூலமாக எப்பேற்பட்ட தோஷமும் ஜாதகத்தில் இருந்தால் உடனடியாக நிவர்த்தி பெண்களுக்கு ஏற்பட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட எந்தவித தோஷ அமைப்புகளும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய எண்ணம். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, என் பேர் காயத்ரிங்க. ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேக்குறீங்களோ உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ அங்கிள். சொல்லுங்கம்மா. ஹலோ அங்கிள், நான் எங்க அப்பாக்கு கேட்கணும் அங்கிள். கேளுங்கம்மா. எங்க அப்பா பேரு ஸ்ரீனிவாசன் அங்கிள். சரி. 29/11/1966 அங்கிள். சரி. சாயங்காலம் 6:35 அங்கிள். மிதுன ராசி, மிருகசிருஷ்ட நட்சத்திரம் அங்கிள். லக்னம் தெரியல. சரி, என்ன வேணுமா அப்போ? அப்பாக்கு இப்ப கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு அங்கிள். சரி. இப்போ அதாவது அவருடைய இது மிருகசிரிஷமாமா? ஆமா அங்கிள். ஓகே. அவருடைய ஜாதகப்படி இப்போ அவருடைய தசா புத்தி சனி திசையில் இருக்கும். ஹலோ, சொல்லுங்க அங்கிள். அவருடைய ஜாதக அமைப்புக்கு சனி திசையில் இருக்கிறனால ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போய் அர்ச்சனை செய்வது அவருக்கு இருக்கிற இந்த கடன் அமைப்பு பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். முருகரை போய் வழிபாடு பண்ணுறதோட முருகருக்கு முடிந்த அளவுக்கு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற எல்லா வழிபாட்டுகளையும் கலந்துக்கிற சொல்லுங்கள். முடிந்தால் ஒரு முறை பழனி முருகருக்கு போயிட்டு அங்கே கோயிலில் விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு கோயிலில் பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து அந்த முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு வருவது மூலியமாக உங்கள் அப்பாவுடைய கடன் அமைப்பில் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான ஜோதிட ரீதியான பரிகாரம். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 54வது பாடலை உங்கள் அப்பாவை டெய்லி 11 முறை ஜபிக்க சொல்லுங்கள். விரைவில் எப்பேற்பட்ட கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி செய்வதற்கு உண்டான அனுகூலத்தை தெய்வம் வழங்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சாந்தி, விசாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேக்குறீங்களோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேம். சார், எங்க அண்ணனுக்காக கேட்கிறோம். சரவணன். சரிங்கம்மா. 1974 ஏப்ரல் 16. சரி. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், விருச்சிக லக்னம் சார். சரி. வயசு என்னம்மா? இப்ப 41 கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். சரி, என்ன வேணுமா? அவருக்கு ஜாப் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார், பிப்ரவரி மந்த்ல இருந்து. சரி. அவருடைய மந்த் அவர் என்ன மந்த் டேட் பிறந்தாருன்னு சொன்னீங்கம்மா? ஏப்ரல் 16, 1974. சித்திரை மாசத்துல பிறந்தாராம்மா அவரு? ஆமா சார், ஆமா சார். சரி சரி. அம்மா, ஒரு விஷயம் சொல்லுங்க. அவருக்கு ரெகுலராக சண்டே மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே தயிர் சாதத்தை யாருக்காவது தானம் கொடுக்க சொல்லுங்கள். எப்பயுமே தானம் கொடுக்குறச்ச ஒரு வாட்டர் பேக்கெட்டோடு சேர்த்து கொடுப்பது சிறப்பான அமைப்பு. அதோட சூரியனார் கோயில் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து அங்கே இருக்கிற சன்னிதானத்தில் எல்லாத்துலேயும் கிரக வழிபாடுகள் செய்துட்டு அங்கே இருக்கிற திருப்பி கணபதி கிட்ட முதல்ல கணபதி கிட்ட ஆரம்பித்து திருப்பி கணபதிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணிவிட்டு சூரியனாருக்கு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்க சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு கேசட் இருக்கும், அந்த பாடலை பயபக்தியோடு கேட்க சொல்லுங்கள். அதோட சூரிய காயத்ரியின் மந்திரம் இருக்கும், 11 முறை ஜபிக்க சொல்லுங்கள். அவருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு உத்தியோகம் கூட தொடர்ச்சியாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க?
நான் தென்காசில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேரு? என் மகளுக்கு கேட்கணும், ஹரிதா. சரி, ஓகே. சார் இருக்கிறாரு. உங்க மகளோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரி மேடம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. எனக்கு நமஸ்காரம் சார். என் மகா பேரு ஹரிதா. சரி. நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசி. சரி. துலா லக்னம். சரி. வயசுமா? வயசு வந்து 99ல பிறந்திருக்கா சார். சரி. 26/2/99ல மாசி மாசம் பிறந்தா சார். சரி, என்ன வேணும்? 12th படிச்சிட்டு இருக்கா சார் இப்போ. படிப்பு விஷயமா உடம்பு அடிக்கடி ஏதாவது பாதிச்சுட்டே இருக்கு சார். அது விஷயமா சரி. கேட்கணும். புனர்பூசமாமா வருங்க? என்ன சார்? நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? புனர்பூச நட்சத்திரம். சரி 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 சரி. சனிதசை நடந்துட்டு இருக்கு சார். லக்னம் வந்து துலா லக்னம் இல்லையா? ஆமா ஆமா சார். ஆமா சார். சரி, என்ன வேணுமா உங்களுக்கு? அதான் அவ +2 படிச்சிட்டு இருக்கா சார். அடுத்து என்ன பண்ணலாம்? அதுக்கு அவளுக்கு உடம்பு அடிக்கடி ஏதாவது பாதிச்சுட்டே இருக்கு. எனக்கு சார் 2 பேரும் 7 நிமிஷம் முன்ன பின்ன. அதான் அவங்ககிட்ட கேட்கலான்ட்டு. சார், அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தீர்வதற்குமா ஏதாவது மகான் வழிபாடு வச்சுக்கிறீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மகான் வழிபாடு விடாமல் வந்து, ஏனென்றால் துலா லக்னம் என்பது சுக்கிரனுடைய லக்னத்துக்குனால அசுர குருவின் அமைப்பிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே மகான்கள் வழிபாடு. வேலைக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு. தேக ஆரோக்கியத்திற்கு வேலைக்கிழமையில் அந்த குழந்தைங்க பேரு நட்சத்திரம் சொல்லி உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அந்த படிப்பு அமைப்பில் மற்ற அமைப்பில் வந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு சோமவாரத்தில் சிவனை வழிபாடு செய்வதுடன் சிவனுக்கு அபிஷேக பொருள்களை கொடுப்பதுடன் வில்வேலையை கொடுத்து அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதோட கண்டிப்பாக திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு அர்ச்சனை அபிஷேகம் செய்வது சிறந்த முறையில் அவர்களுடைய படிப்பில் தடை இல்லாமல் படித்த படிப்புக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலமும், அதோடு ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று விட்டு வருவது தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடை நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். எனவே வருஷத்துக்கு ஒரு முறை திங்களூரும் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு செல்வதும் ஒன்று உத்தியோகம் படிப்பு நிமித்தமாகவும், ஒன்று தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த தோஷ நிவர்த்தி மற்றும் பாவ நிவர்த்திகளுக்கு ஏற்ற ஸ்தலங்கள். திருக்காட்கரைன்னு ஆலயம் இருக்குமா எர்ணாகுளத்தில், 108 திவ்ய தேசத்தில் வரும். இந்த கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற பெருமாள் வழிபாடு செய்வது எப்பேற்பட்ட நம்மளுடைய அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களுக்கும் எப்பேற்பட்ட தோஷங்கள் மனிதனுக்கு இருந்தாலும், இந்த எர்ணாகுளத்தில் இருக்கிற இந்த திருக்காட்கரை என்றது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலை தேடி கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதற்குண்டான அமைப்பு வழிமுறையெல்லாம் பார்த்துட்டு, இந்த திருக்காட்கரை என்ற கோயில் வந்து 108 திவ்ய தேசத்துக்கு உண்டு. அதே போல் எர்ணாகுளத்தில் உள்ளது. இந்த கோயிலுக்கு போயிட்டு, எர்ணாகுளம் என்றால் கொச்சின் என்று தெரியும், அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற பூஜை முறைகளில் பங்கு பெற்றாலே எப்பேற்பட்ட தோஷங்களும் அனுகூலமும் நிவர்த்தி ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ ஹலோ வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் கவிதா, சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, நீங்கள் யாருக்காக கேட்குறீங்களோ சார் இருக்காரு. அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் கவிதாம்மா, சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார் கேட்குறோம் சார். முரளிதரன் பேரு. சரி. 6/11/77. சரி. சிம்ம ராசி. சரி. நட்சத்திரம். சரி. தனுசு லக்னம். சரி, என்ன வேணுமா? ரொம்ப கடன் தொல்லை தாங்க முடியல சார். தொழிலும் சரியில்லாம இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல சார் எங்களுக்கு. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில் இருக்கோம் சார். சென்னையில் தானே. எங்கே இருக்கீங்க? சென்னையிலனா எங்கே இருக்கீங்க? வடபழனி சார். வடபழனியில் இருக்கீங்களா? உங்கள் சாரை ரெகுலராக சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை சிரமம் பார்க்காம அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு போயிட சொல்லுங்கள். முடிந்தால் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பெருமாளை வழிபாடு செய்துட்டு பெருமாளை 8 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். அதோடு வந்து ரெகுலராக வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாளுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். விஷ்ணு சகசரம் நம்ம பாடலை பயபக்தியோடு கேட்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட்றதா தான் தவிர்த்துட சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக உங்கள் கணவருடைய ஜாதகத்தில் இருக்கிற இந்த கடன் அமைப்புடைய நிவர்த்திகள் ஏற்பட்டு மன நிம்மதி பெறுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வேணுகோபால் தாராபுரம் பேசுகிறேன் மேம். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்கள் யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்கள் சார். நான் வேணுகோபால் பேசுகிறேன் சார். நித்ய பிரசாத் என் மாப்பிள்ளை கேட்கணுங்க.
அவர் பேரு ராசி விருச்சி ராசிங்க. யாருக்கு? நம்ம மாப்பிள்ளைங்க. சரி. விருச்சி ராசி அனுசத்திரம். ம். கடை இலக்கணம் சார். சரி. அவங்க அம்மா இறந்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சுங்க. வயசு என்னங்க அவருக்கு? 22 ஆகுதுங்க சார். எவ்வளோ? 22. ஆமாங்க. சரி, சொல்லுங்க. விவசாயம் தான் மட்டும் இருக்காருங்க. சரி. அதான் ரொம்ப சிரமப்பட கஷ்டத்துக்காங்க சார். என்ன லக்னம் வருதுன்னு சொன்னீங்க? கடை இலக்கணம் சார். கடக லக்னம். சரி சரி சரி. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? சார் அது ரொம்ப கடன் தொல்லையா இருக்குங்க சார். நிம்மதியே இல்லாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அதனாலதான். சரி, திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளையை போயிட்டு வர சொல்லுங்கள். திருச்செந்தூருக்கு போயிட்டு கடல் நீராடிட்டு கோயிலுக்குள்ளே போகிறச்சு 39 லட்டை தானமாக கொடுத்துட்டு பக்தர்களை பயபக்தியோடு கொடுத்துட்டு பசுனையால் தீபம் ஏற்றிட்டு முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதி தினமும் அடி வயிற்றில் தடவி கொண்டு வருவதன் மூலியமாகவும் அந்த முருகருடைய படத்தை வாங்கி வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டில் இந்த அகலில் பசுனை தீபம் ஏற்றுவதன் மூலியமாகவும் படிப்படியாக அவருக்கு இருக்கிற மன கஷ்டங்கள் எல்லா பண கஷ்டங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு. எனவே உங்களுடைய இவருக்கு வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய பரிகாரம் என்று பார்த்தால் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான் வழிபாடும் அபிஷேகம் செய்வதுமே சிறந்த பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க மதுரையில இருந்து கால் பண்றோம். என் வீட்டுக்காரருக்காக கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு. உங்க வீட்டுக்காரோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். அவர் பேர் கருணைதாசன். சொல்லுங்கம்மா. அவங்களோட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், ம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். சரிங்கம்மா. வயசுமா? வயசு 33 ஆகுது. இப்ப 33 ஆகுது. ஆகஸ்ட் 82ல பிறந்தவங்க. சரி சரி சரி, சொல்லுங்கம்மா. இல்ல கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. சரி. வேலையில பிரச்சனையா இருக்கு. என்னங்கம்மா? வேலையில பாக்குற வேலையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி, என்ன மாசம் பிறந்தாருமா? என்ன மாசம் பிறந்தாரு நீங்க? ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம் 28ஆம் தேதி. சரிங்கம்மா 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 சரி. அதாவதுமா அவருடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற இந்த சனியுடைய தாக்கத்தையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அவருக்கு தேக ஆரோக்கியத்துக்கு நல்லபடியாக அமைப்பு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு வந்து சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், வருஷத்துக்கு 2 முறையாவது சூரியனார் கோயிலில் போயிட்டு சூரியனார் கோயில் வழிபாடுகள் செய்துட்டு பசுனை தீபம் ஏற்றிட்டு சூரியன் வழிபாடு செய்வதுடன் கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய துர்க்கை வழிபாடு மிக மிக முக்கியம். அந்த பட்டீஸ்வரன் துர்க்கை வழிபாடுகளுக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகு கால பூஜைக்கு பணம் கட்டுவது அதை விட சிறப்பு. அந்த பணம் கட்டினா அந்த பிரசாதத்தை வீடு தேடி வரும். அந்த பிரசாதத்தை வைத்து கொண்டு வருவதுடன் துர்க்கை படத்தை தினமும் வைத்து தீபமேத்தி வழிபாடு செய்வது உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதனுடைய அமைப்பு அந்த நல்ல மருந்துகள் நல்ல மாத்திரைகள் நல்ல மருத்துவர் கிடைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறு ஏற்படும். துர்க்கை காயத்ரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 2 லைன் மந்திரத்தை 11 முறை ஜபிப்பது தேக ஆரோக்கியத்தை வழிபாடு செய்வதுடன் தேக ஆரோக்கியத்தை தெம்பாக ஆக்குவதுடன் மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல மந்திரங்கள் அது. அதை மட்டும் படிக்க சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பறையூர்ல இருந்து பேசுறோமா. ஓகே சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எங்க பையனுக்குங்க. சொல்லுங்கம்மா. இது ஜெயராஜுங்க. 3/10/84. சரி. இன்னும் கல்யாணம் ஆகலைங்க சார். மற்றதெல்லாம் சொல்லவே இல்லையா? வெறும் டேட்டு தானே சொன்னீங்க? இது உத்திராட நட்சத்திரம், ஆ, தனுசு ராசி, கன்னிகா லக்கணம். கன்னியா லக்னம். சரி, கல்யாணம் தான் பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம் சார். சரி, தென்குடி திட்டைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூரில் இருக்குது. தென்குடி திட்டை என்றது குருவின் ஸ்தலம். அந்த குருவுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு உங்கள் தம்பி அந்த உங்கள் பையங்கையால் 5 அகலில் பசுனை தீபம் ஏற்றி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை வாங்கின்னு வந்து நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுக்க சொல்லுங்கள். அந்த தென்குடி திட்டை படத்தை வாங்கின்னு வந்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். வேலைக்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். வீடு பக்கத்திலே இருக்கிற கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். விரைவிலே வந்து அந்த திருமணத்தின் பிராப்தங்கள் கை கூடுவதற்கு உண்டான எளிய பரிகாரம். உடனடியாக செல்லக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா தென்குடி திட்டைமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் திருச்சியில இருந்து வெங்கடேஸ்வரன் பேசுறேன் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேம். சொல்லுங்கள் சார். சார் என் பேர் வெங்கடேஸ்வரன் சார். சரி. துலாம் ராசி, ஆ,
விசாக நட்சத்திரம், சரி, மீன லக்கணம் சார். சூப்பர். சொல்லுங்கள். ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போ என் பேர்ல. சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்க? 17/1/1993. 17/1 1993 சார். தை மாசத்துல பிறந்தீங்களா நீங்க? ஆமாங்க சார். சரி சரி. வயசு என்ன சொன்னீங்க? வயசு 23 சார். 23. ஆமாங்க சார். ஓகே, சரி, சொல்லுங்க என்ன வேணும்? வழக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சார். ஆ, அது எப்படி சார் சாதகமாக எதுவும் வாய்ப்பு இல்லை சார்? அதாவது உங்களுடைய இப்போதைக்கு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தில் இருக்கக்கூடிய நேரம், புரியுதுங்களா? நீங்கள் இது எங்கே இருக்கீங்க? திருச்சியில் தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். உத்தமர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதுடன் உத்தமர் கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து ஏதாவது பசுனை கொடுத்து தீபமேற்றி அர்ச்சனை செய்யுங்க. உங்களுடைய அமைப்பில் வந்து அந்த வழக்குடைய வீரியங்கள் வந்து சனி திசையில் அதாவது உங்களுக்கு வந்து சனி திசை அமைப்பு இருக்கிறச்சு நடந்திருக்கும். அது வந்து 7.5 சனியில் இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பித்திருக்கிற வழக்காக இருந்தால் அதனுடைய வீரியங்கள் மிக கடுமையாக இருக்கும். எனவே அந்த அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம். அனுமன் சாலிசா கேசட்டை கேட்பதன் மூலியமாக நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க சென்னையில இருந்து பண்றேன். உங்க பேரு? என் பேர் பிரபா. ஓகே சார் இருக்கிறாங்க. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் கேட்கணும் சார். சரிங்கம்மா, கேளுங்க. அவங்க பேர் தீபக்குமார். ம் ராசி வந்து துலாம் ராசி. ம் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். சரி நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். சரி. அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. சரிம்மா, அவருடைய வயசுமா? வயசு வந்து 14/11/1982. சரி, 33 வயசு ஆகுது இல்லையா? ஆமா சார். எந்த ஒரு ஃபுல்லா கடனாவே இருக்கு. சரி சரி, எதுவும் வெளிநாட்டு எதுவும் போலான்னு ட்ரை பண்றாங்க, ஒன்றும் அதுவும் கிடைக்க மாட்டுது. சரி, நீங்கள் என்ன சொல்லுங்கள் உங்கள் சார்கிட்ட சொல்லி, சென்னையில் தானே இருக்கீங்க, கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ரெகுலராக 9 வாரமாவது போக சொல்லுங்கள். 9 வாரத்துக்குள்ளே ஒரு நாள் அந்த முருகருக்கு வந்து முழு அபிஷேகம் பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் பயபக்தியோடு போயிட்டு 6 முறை வலம் வந்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் சன்னிதானத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பசுனை கொடுத்து தீபமேற்றி அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். அதோடு வந்து ரெகுலராக வந்து செவ்வாய் காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். அந்த செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை தினமும் 9 முறை ஜபிப்பதன் மூலியமாக அவருக்கு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற கோளாறுகள் நிவர்த்தி ஏற்பட்டு அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல உத்தியோக பிராப்தம், கடல் கடந்து செல்வதற்குண்டான பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ 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 சார், இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. நோயற்ற வாழ்வு, அதுக்கப்புறம் இந்த நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னா நம்ம வந்து எந்த கோவில் போய் வழிபடலாம்? திருவகிந்திபுரம்னு இருக்குமா, தேவநாதர் ஆலயம் கடலூரில் இருக்குது. 108 திவ்யதேசத்தில் வரக்கூடிய ஆலயம் இது. இந்த திருவகிந்திபுரத்தில் வந்து கடலூரில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலில் வந்து போயிட்டு யார் வழிபாடு பண்ணாலும் இந்த நோயில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் ஆயுள் தோஷங்கள், ஆயுளில் பிரச்சனைகள், தசாபுத்திகளால் பாதிப்புகள், ஆயுள் கண்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கோயில் தான் இந்த திருவகிந்தபுரம் என்று சொல்லக்கூடிய கோயில். கடலூரில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் ஸ்தலம் இது. 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய அமைப்பு. இந்த கோயிலுக்கு யார் சென்றாலும் நான் சொன்ன இந்த அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம் சார். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ வந்து இந்த பணியிட மாற்றம், அதுக்கப்புறம் பதவி உயர்வு இது கிடைக்கணும்னா நம்ம வந்து எந்த கோவில் போய்? பிரகதீஸ்வரர் ஆலயம் கங்கை கொண்ட சோழபுரம்மா, அரியலூரில் இருக்குது. இந்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஸ்தலம். லிங்கத்தில் மிகப்பெரிய லிங்கமுடைய கோயில் இது. சரஸ்வதியும் லக்ஷ்மிங்களும் பார்த்திங்கன்னா ஞான கோலத்தில் இருப்பதனால் ஞான தேவிகளாக ஆட்சி செய்யக்கூடிய இடம் அது.
இந்த கோயில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு பதிவு உயர்வுகள், தடைப்பட்ட இந்த அமைப்புகள், பதவியில் பிரச்சனை இருப்பவங்க, எவ்வளோ பெரிய நல்லா வந்துட்டு இருப்பாங்க, செய்யாத பழிக்கெல்லாம் ஆளாகி சட்ட சிக்கல் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கத்தை வழிபாடு செய்வது மூலியமாக மனதார கங்கையுடைய யார் போனாலும் கங்கா ஜலம் என்று சொல்வார்கள், அது பேக்கெட்லாம் கிடைக்கும். அதை கொண்டு போய் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதன் மூலியமாக எப்பேற்பட்ட தோஷமும் தடைப்பட்ட இந்த பதிவு உயர்வுகள், ப்ரமோஷன்கள் போன்ற அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஸ்தலம். நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர் மேடம். உங்க பேரு? தங்க வேணுங்க. என் பொண்ணு கேட்குறேன், என் பொண்ணுக்கு. ஓகே சார் இருக்கிறாரு. உங்க பொண்ணோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். கடகராசி. சரிங்க சார். மேச லக்னம். சரி. பூச நட்சத்திரம். என்னங்க? பூச நட்சத்திரம். சரி. வயசுங்க? 24. சரி. தொழில் மேரேஜ், கல்யாணம். சரி. ஓகே. அதாவது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். சரி. உங்கள் பாப்பாவுக்கு எப்பயுமே இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு எந்த பாதிப்புகள் இருந்தாலும், தொழில் அமைப்பில் எதுவும் சரியாக இல்லை என்றாலும், திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு 5 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக எப்பேற்பட்ட அந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு செல்வதும், மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை 33 தாமரைகளை கொடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதும், அதேபோல் ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் செய்து ரங்கநாதர் சன்னிதானத்தில் 33 தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதும், கொடிமரத்தில் நமஸ்காரம் செய்வதும், விஷ்ணு சகசரநாமத்தை பயபக்தியுடன் கேட்பதும், அல்லது சுக்கிர காயத்ரி தினமும் 11 முறை ஜபிப்பதும் உங்கள் மகளுக்கு உண்டான திருமண அமைப்பில் திருமண தடைகள் திருமணத்துக்கு பிறகு வளமான அமைப்புக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய எளிய பரிகாரம். இது 2ம் அவர் ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பை செய்தாலே போதும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? சசிகலா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு. உங்க ஹஸ்பண்டோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். மகர ராசிங்க. சரிங்கம்மா. நட்சத்திரம் மகர லக்னங்க சார். சரி. அவருக்கு தொழில் ரொம்ப பாதிப்பா இருக்கு. வயசுமா? வயசு 44ங்க. கார்த்திகை மாசம் பிறந்தவருங்க. சரி. திருவோண நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி 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 சொல்லுங்கம்மா. தொழில் ரொம்ப பாதிப்பா இருக்கு. முதல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, இப்ப வேலை இல்ல. இப்ப அந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டல்லா இருக்கு. அதனால ஏதாவது கொஞ்சம் முயற்சி ஏதாவது பண்ணா பெரிய அளவுல ஏதாவது கிடைக்குமா? இப்ப கொஞ்சம் வீடு இல்லாம இருக்கோம், வீடு கட்டணும். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கேங்க சார். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இல்லைங்களா? சிரமம் பார்க்காம மாசாணி அம்மன் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எப்பொழுதும் நமஸ்காரம், கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த அம்மனுடைய படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த மாசாணி அம்மனுடைய பாடலை பயபக்தியோடு கேட்பதும் ஜபிப்பதும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இதை மட்டும் அவரை ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக யாருக்காவது தானம் கொடுப்பது சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மாசாணி அம்மனை தரிசனம் செய்வது அவர் வாழ்க்கையில் விரைவிலே வந்து உத்தியோகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். நான் சரவணன் பேசுறேன், திருச்சியில இருந்து. சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். நான் எனக்காக கேட்கிறேன். என் பேரு எம்.வி. சரவணன். என்னோட ராசி துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். வயசுங்க? எனக்கு 70ல பிறந்தேன். 45 வயசு ஆகுது. தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கு, வியாபாரம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. என்ன லக்னம் சொன்னீங்க சார்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் சொன்னீங்க. சரிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 3 நரசிம்மர்னு ஒரு கோயில் இருக்குது. எப்பயுமே நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், பூவரசங்குப்பம் நரசிம்மர் விழுப்புரத்தில், அதே விழுப்புரத்தில் உள்ள பரிக்கல் நரசிம்மர். இதை முடிந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த 3 நரசிம்மர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதன் மூலியமாக, பசுனை கொடுத்து தரிசனம் செய்வதன் மூலியமாக, அந்த 3 நரசிம்மர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதன் மூலியமாக விரைவிலே உங்களுக்கு மன கஷ்டமும் பண கஷ்டமும் கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான எளிய வகை பரிகாரம். நரசிம்மர் காயத்ரியின் மந்திரம் இருக்கும். தினமும் காலையில் எழுந்தவுடனே 11 முறை ஜபித்து விட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற இந்த தசாபுத்தியுடைய வீரியத்தையும் குறைத்து
எல்லா விதத்தில் நிம்மதி கொடுக்கக்கூடிய எளிய பரிகாரம். ஸோ நரசிம்மர் வழிபாடு சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே பயபக்தியோட உணவு தானம் கொடுங்க. பெரிய அளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேரு? துளாராசி. சரிங்க சார். ஹலோ துளாராசி விசா நட்சத்திரம் மீன லக்னம். என் பேரு ஜெயச்சந்திரன் சார். வயசுங்க? வயசு 53 சார். சரி, என்ன வேணும்? நான் வந்து ஒரு சந்தியாவது மெட்ராஸ் செங்கல்பட்டு 15 வருஷமாச்சு. நான் ஊர்ல பிசினஸ் பண்ணியிருந்தேன், லாஸ் ஆகி இப்போ ஒரு வேலையில தான் இருந்துட்டு இருக்கேன். சரி, நான் இப்ப மறுபடியும் நீங்களும் புதுசா தொழில் தொடங்கலாமா இல்லைங்கிறது கேட்டுக்கலாம். எப்படி இருக்கு என்னோட இது அமைப்பு எப்படி இருக்கு? 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் உத்தியோகத்திலே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏற்கனவே தொழில் அமைச்சு எல்லாத்துலேயும் நஷ்டமாக இருக்கிறனால அந்த அமைப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. 2017 ஜூன் வரைக்கும் அந்த அமைப்புக்கு மாற்றங்கள் வேண்டாம். அடிக்கடிக்கு முடிந்த அளவுக்கு கும்பகோணத்தில் உள்ள ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய குருஸ்தலத்துக்கு போயிட்டு குருவுக்கு அபிஷேகம் செய்வதும் வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. உங்களுக்கு வேலைக்கிழமையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. வேலைக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவும் மதியம் உணவு தானம் கொடுப்பதும் உங்களுக்கு நன்மை. 2017 ஜூன் மாதம் வரைக்கும் எந்த விதமான தனிப்பட்ட தொழில் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் திருச்சியில இருந்து பேசுறேன், கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சார். சார் கிருஷ்ணமூர்த்தி மேடம். சார் கும்பராசி பூர்வ நட்சத்திரம் மிதுன நிக்கணும். யாருது இது? உங்களுதா? எனக்கு தான் சார் கேட்கணும். சரி, வயசு என்னங்க? வயசு 50 முடிஞ்சு 51 ஸ்டார்ட். சரி, என்ன வேணுங்க? எல்லா பிசினஸுமே ஃபைனல் வந்து நிக்கிறப்ப தடங்கள் ஆகுதுங்க சார். சரி, என்ன லக்னம் சொன்னீங்க ஐயா? கும்பராசி மிதுன நிக்கணும். மிதுன லக்னம். எல்லாமே ஃபைனல் வரைச்ச தடைகள் ஆகுது இல்லையா? ஆமா, ஃபைனல் தடங்கள் ஆகுது. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது மகான் வழிபாடு பண்ணுறீங்களா? ரெகுலராக மகான்கள் தரிசனம் பண்ணுறது உண்டா உங்களுக்கு? நான் எல்லா கோயிலுக்கு போக வருவாங்க. ரூம்ல கிருஷ்ணர் வச்சு கும்பிடு, விநாயகருக்கு. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராகவேந்திர வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் திருச்சியில் தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். திருச்சியிலே ராகவேந்தர் மடம் இருக்குது பாருங்கள். ரங்கநாதர் கோயிலில் தான் ஒன்று அங்கே இருக்கும் பாருங்கள், ராகவேந்தர் மடம் இருக்கும். அந்த ராகவேந்தர் மடத்துக்கு வேலைக்கிழமை ரெகுலராக போயிட்டு வழிபாடு செய்துட்டு அந்த கோயிலை பற்றி பயபக்தியோட 12 முறை வெளி பிரகாரத்தை வலம் வந்து கொடிமரம் அங்கே விழுந்து கும்பிட்டுக்குங்க. பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விஷயம் வரும். வேலைக்கிழமை அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. அதோட மந்திராலயம் சென்று மிருத்திகை மண்ணை எடுத்துகிட்டு வந்து டெய்லி வெட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இந்த ஃபைனலாக வந்து கெடுறது வந்து நின்றுட்டு நல்லபடியாக ஃபைனல் ஃபினிஷிங் கிடைக்கக்கூடிய பரிகாரம் இந்த ராகவேந்தர் வழிபாடு. அதோட ராகவேந்தரோட மூல மந்திரத்தை ஜபிப்பதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திருச்சியிலே இருக்கிறனால ராகவேந்தர் மடம் வந்து பிருந்தா மந்திராலயத்தினுடைய பிரான்ச்சே அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவதும் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் பங்கு பெறுவதும் சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். கரூர் மாவட்டம் குளித்தல்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். பேரு நேம் வந்து சுரேந்திரன் மேடம். மேஷ ராசி. சரிங்க சார். அஸ்வினி நட்சத்திரம் மகர லக்னம் சார். சார் எனக்கு தான் சார் கேட்கணும். வேலை இல்லை சார். வயசுங்க? வயசு வந்து 12/12/1989 சார். 99/2009 24 வயசு ஆகுதுங்களா? ஆமா சார். 9/12/1989. சரி, சொல்லுங்க. வேலையே 26 வயசு ஆகுது இல்லையா? எந்த வேலைக்கு போனாலும் வந்து ஏதாவது பிரச்சனை தடங்கள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜாப் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஒரு ஜாப்புங்க கிடைக்க மாட்டேங்குது. சரியா? சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இப்போ நடைபெறுகின்ற உங்கள் திசா புத்திக்கு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வாங்க. இது வந்து படிப்படியாக நல்ல விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுடன் கணபதி காயத்ரியின் மந்திரம் இருக்கும். அந்த கணபதி காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபிப்பதன் மூலியமாக எப்பேற்பட்ட இந்த உத்தியோக தடைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். உடனடியாக செல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இருக்கிற அந்த பிள்ளையார்பட்டி என்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை வாங்கிட்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வாங்க. வருடத்துக்கு ஒரு முறை போகிறதோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை போகிறதோ பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க?
நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து அப்படியே பேசுறேன் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. சொல்லுங்கம்மா. நான் வீட்டுக்காரரை பத்தி கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. அவர் பேர் பிரபாகரன். சரி. மிதுன ராசி. சரி. புனர்பூசம் நட்சத்திரம். சரி. மீது மகர லக்னம் சார். சரி, என்ன வேணும் மேம்? ரொம்ப கடன் தொல்லையா இருக்குங்க சார். சரி, என்ன பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டுக்கார கண்டிப்பா வந்து சிரமம் பார்க்காம கேரளாவில் இருக்கிற குருவாயூருக்கு போயிட்டு குருவாயூரில் துலாபாரம் கொடுங்க. ஏதாவது 54 பொருள் இருக்கும். அது அவருக்கு மனதில் தோன்றக்கூடிய பொருளுக்கு வந்து துலாபாரம் கொடுப்பதுடன் புதன்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுறதோட புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். நாராயணியம்னு ஒரு கேசட் கிடைக்கும். அந்த கேசட்டை டெய்லி போட்டு கேட்க சொல்லுங்கள். உங்கள் சாருடைய ராசி நட்சத்திர லக்னத்துக்கு இந்த பரிகாரம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். வருடம் துலாபாரம் கொடுப்பதை மறக்காதீர்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்கள் யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஓகேங்க சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் என் பேர் வந்து ஜாதக பேர் வந்து மோகன். சரி. கூப்பிட்ற பேர் வந்து சிவா. சரி. உங்க டிவி ஆஃப் பண்ணாதானே சார் சரியா கேட்கும் எங்களுக்கு. சொல்லுங்க. ஓகே சார். ஒன்றும் இல்லை சார், தொழில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னன்னா சொல்லுங்க, உங்க ராசியெல்லாம் சொல்லுங்க. சிம்ம ராசி, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சரி. லக்னம் மீன லக்னம். சரி. வயசு என்னங்க? 37. சரி, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? தொழில் ஸ்தானமே இல்லை சார். தொழில் ஸ்தானம் சரியில்லாம இருக்கு. உத்தியோகம் தடைப்பட்டுக்கினே இருக்குங்களா? ஆமாங்க சார். சரி, உத்தியோகத்துல குறை இருக்கு. ஆமாங்க சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில இருக்கேன் சார். ஓல்டு வாஷிங்டன். சென்னையில தானே இருக்கீங்க? ஆமாங்க. சென்னையில பாடி இருக்கு இல்லைங்களா, டிவிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பாடி. ஆமாங்க சார். அந்த பாடி டிவிஎஸ்க்கு எதிரிலே வந்து திருவிழிதாயன் ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து குரு கோயில் என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய கோயில். அந்த குரு கோயிலுக்கு வேலைக்கிழமை ரெகுலராக 11 வாரம் தொடர்ச்சியாக வாங்க. அதுக்கு பிறகு மாதம் ஒரு வேலைக்கிழமை ரெகுலராக போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு. அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குருவுக்கு அர்ச்சனை பண்ணுறதோடு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் பங்கு பெற்றுக்குங்க. வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்குங்க. அதோட தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கிற அந்த பிரசித்தி பெற்ற குரு கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. தென்குடி திட்டை படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்க. ஏதேனும் ஒரு மகான்கள் வழிபாடு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். மேடம், என் பேர் வரதராஜுங்க, கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எனக்காக தான் கேட்கணுங்க. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. சரிங்க சார். எழுதும்போது சிம்ம லக்னம் சார். இப்ப கம்ப்யூட்டர்ல ஓட்ட கடக லக்னம்னு வருது. சரிங்க சார். இப்போ என்ன வேணும் சார்? வயசு என்ன சார்? சார் 15/12/67 சார் நான் பிறந்த டேட்டு. 67. சரிங்க சார், சொல்லுங்க சார். சார் நான் 10/10/2012 அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டேன் சார். சரி. ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டு நடக்க முடியாம இருந்து இப்பதான் சார் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி. ஒருத்தர் ஹெல்ப்போட நடப்பேன் சார். சரி. தொழிலும் சுத்தமா முடங்கி போச்சுங்க சார். சரி. எனக்கு ஆரோக்கியம் வரணும் சார். தொழில் வந்து நல்லா இருக்கணும் சார். அதுக்காக சார். சார் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 21வது பாடல், 24வது பாடல், 27வது பாடல், 40வது பாடல், 75வது பாடல், அடுத்தது 100 பையன் வரும். அந்த 100 பையன் என்றால் ஆத்தாலே எங்கள் அபிராமி வழியே கடைசி பாடல். அது 100வது பாடலுக்கு அடுத்தது 100 பையன் இருக்கும். இந்த பாடலை பயபக்தியோடு டெய்லி சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஏதேனும் ஒரு அம்மன் வழிபாடுக்கு நீங்கள் போக முடியல என்றாலும் உங்கள் கையால் பசுனை தொட்டு கொடுப்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். ஏதேனும் ஒரு அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறதுடன் துர்க்கை கவசம் என்று இருக்கும். அந்த பாடலை பயபக்தியோடு சொல்ல சொல்ல தொழிலும் நிம்மதி பெறும், தேக ஆரோக்கியம் சீர் பெறுவதற்குண்டான அமைப்பு. அபிராமி அந்தாதியை பயபக்தியோடு டெய்லி சொல்லி தூக்கத்திலேருந்து எழுப்பினா கூட அந்த பாடல்களை பயபக்தியோடு சொல்கிறதுக்கு உண்டான சீக்கிரமாக மெமரி பண்ணிக்கோங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம். உங்கள் பேர்? தேவி.
ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களுக்கான ராசி, நட்சத்திரம், லக்னம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க சொல்லுங்கம்மா. சார். விருச்சிக ராசி, செந்தில்குமார். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். லக்கணம் வந்து சிம்ம லக்கணம். சரி, வயசுமா? வயசு வந்து 42. சரி. 1973ல பிறந்திருக்காங்க. சரி. வியாழக்கிழமை காலை 7:43க்கு. சரி, என்ன வேணும்? இல்ல சார், ஒரே கடன் பிரச்சனை, எதுவுமே தீர மாட்டேங்குது. வேலை அதாச்சும் நோய் அப்படி அது மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கு. எங்க இருக்கீங்க? கடன் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க பெரம்பூர்ல இருக்கோம் சார். சென்னை. சென்னை பெரம்பூர்ல தானே இருக்கீங்க? சரி, பெரம்பூர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரம்பூர்ல வந்து அந்த கொளத்தூர்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா? பொன்னியம்மன் மேடுலேயே வந்து நரசிம்மர் கோயில் இருக்குது. அந்த நரசிம்மர் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். உங்கள் சாரை வந்து சனிக்கிழமை விடாமல் அந்த நரசிம்மர் சன்னிதானத்துக்கு போயிட்டு பசுனை கொடுப்பதோ இல்லை தாமரை மலர்களை கொடுத்தோ அர்ச்சனை பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் பார்சாதி கோயில்னு இருக்குது சென்னையில், திருவல்லிக்கேணியில். மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை பார்சாதி பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பார்சாதி பெருமாளுக்கு பின்னாடி இருக்கிற அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரையும் வழிபாடு செஞ்சுட்டு நரசிம்மரை கொடிமரத்தோடு சேர்ந்து 8 முறை வழிபாடு செய்வதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷத்தும் உடனடியாக ஏற்படக்கூடிய அமைப்பு. அதோடு வந்து எப்பப்போ நேரம் கிடைக்குதோ நம்மளுடைய அந்த வண்டலூரை தாண்டி போகின்ற வழியில், செங்கல்பட்டு போகின்ற வழியில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு பானகத்தை அதாவது நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிப்பதன் மூலமாக அவருக்கு இருக்கிற இந்த கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், உடல் நலம் பெற மற்றும் தைரியம் சௌபாக்கியம் கிடைக்க நம்ம எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது ஓம்கார கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்கிற அஷ்டலக்ஷ்மி ஆலயத்தை. அந்த அஷ்டலக்ஷ்மி ஆலயத்தில் எப்படின்னா லக்ஷ்மி தேவியே 8 லக்ஷ்மிகளாக காட்சி தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இந்த கோயிலுக்கு யாராக இருந்து போனாலும் சரி கண்டிப்பாக மனதார வழிபாடு செய்வதும் அந்த கோயிலில் இருக்கிற அஷ்டலக்ஷ்மிகளை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவது, உள்ள சன்னிதானத்தில் பயபக்தியுடன் பிரார்த்தனை செய்வது, அடிக்கடிக்கு போகிறவர்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஸ்தலம்தான் இந்த பெசன் நகரில் உள்ள அஷ்டலக்ஷ்மி க்ஷேத்திரம். இது ஓம்கார க்ஷேத்திரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யாரிலிருந்து கால் பண்றீங்க? திருச்சியிலேருந்து பேசுறேங்க. உங்க பேரு? திருச்சி உமா. ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. உமா தேவிங்க. ஓகே, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். திருச்சியிலேருந்து உமா பேசுறேன். பொண்ணுக்கோசரம் கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கோசரம் கேட்கணும். அதான் கேளுங்க. அதான் பொண்ணு இது 1985 பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, கும்ப லக்கணத்துல பிறந்திருக்குங்க. சரி. அது பிஎட் படிச்சிருக்கீங்க. ஆசிரியர் வேலைக்கு ஒசரம் இது பண்ணுது, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. 2 வருஷமா பாக்குறோம். கும்ப லக்கணமாமா? கும்ப லக்கணமா? கும்ப லக்கணம். சரி. தனுசு ராசி. சரி. கும்ப லக்கணம். சரி, தெரியுதுமா, தெரியுது. திருச்சியில தானே இருக்கீங்கம்மா ரெகுலரா? திருச்சியில நான் இருக்கேன். பொண்ணு சென்னையில இருக்கு. பொண்ணு சென்னையில இருக்காங்களா? சென்னையில இருக்கு. திருச்சிக்கு வரச்செல்ல வெக்காளியம்மன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்கம்மா. வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த வெக்காளியம்மனை வந்து வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை, பெரிய அளவுக்கு நிவர்த்தியும் தரக்கூடிய பரிகாரம் அது. அதோட வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், எப்பயுமே வந்து அதாவது செவ்வாய் காயத்ரி என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபிப்பதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். ரெகுலராக வந்து இந்த வெக்காளியம்மனுக்கு திருச்சி வருகின்ற சமயத்திலலாம் போயிட்டு வழிபாடு செய்வதும், அந்த வெக்காளியம்மன் சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த கோயிலில் உள்ள சன்னிதானத்திலே வந்து பொங்கு சனீஸ்வரர்னு ஒரு தனி சன்னிதானம் இருக்கும். அந்த சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரத்தை துறையூர் உள்ள வெக்காளியம்மனே அனுகிரகம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போனாவே போதும்.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க மேடம். வணக்கம் சார், யார் இருந்து கால் பண்றீங்க? சேலம் மாவட்டத்துல இருந்து ஆனந்தன் பேசுறேங்க மேடம். ஓகே சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க சார். சார் வணக்கங்க சார். சார் சேலம் மாவட்டத்துல இருந்து ஆனந்தன் பேசுறேங்க சார். சரி சார் பிறந்த தேதி 24/5/1963 சார். சரி ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதங்க சார். சரி ரிஷப ராசிங்க சார். சரி மிதுன லக்னங்க சார். சரி இப்ப நடப்பு சனி திசைங்க சார். இப்ப அதுல வந்து புத்தி வந்து சந்திர புத்திங்க சார். சரி லக்னம் என்ன சொன்னீங்க? மிதுன லக்னம். லக்னங்க சார். மிதுன லக்னங்க சார். சரி என்ன வேணும்? இப்ப தொழில் சுத்தமா எனக்கு இல்லைங்க சார். தொழில் நல்லபடியா வரணுங்க சார். எனக்கு அதுக்கு வழி சொல்லுங்க சார். சரி தொழில் அமைப்பில் சரியா இல்லை. ஜூன் மாதம் வரைக்கும், அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படும். கண்டிப்பாக வந்து இந்த தொழில் அமைப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். ரெகுலராக வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வழிபாடு செய்வது உங்கள் தொழில் அமைப்பில் இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்குண்டான எளிய பரிகாரம். திருச்செந்தூர் போகிறதோடு இல்லாமல் விபூதி அபிஷேகம் செய்வதும், முருகப்பெருமானுக்கு பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதும், தொழிலில் இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி செய்வதுடன் அந்த முருகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும், வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் பண்ணுவதும் மிக மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது உங்கள் லக்ன ராசிக்கு. அதோடன் திங்கக்கிழமை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து அபிஷேக பொருள் கொடுப்பதன் மூலியமாக விரயங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன். உங்க பேரு? எங்க சிஸ்டருக்கு கால் பண்றேன். அவங்க பேர் சுஜாதா. சரிங்க சார். அவங்க வந்து 1/1/1953 பிறந்த தேதி. 53 இல்லைங்களா? ஆமா சார். ஆமா சார். சரி. புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதம் சார். சரி. மிதுன ராசி, துலா லக்னம் சார். சரி. அவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்க சார். அதுல எல்லா பிசினஸும் வர டைம்ல கட் ஆயிடுது சார். இல்ல த்ரூவாச்சுன்னா பேமெண்ட் வர மாட்டேங்குது சார். இது நிவர்த்தி யாருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலராக சிவஸ்துதின்னு ஒரு கேசட் இருக்கும் சார். இந்த சிவஸ்துதி கேசட்டை டெய்லி கேட்க சொல்லுங்கள் உங்கள் சிஸ்டர்கிட்ட. அதோடு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீசைலத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு போயிட்டு ஒரு முறை அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதும் பெரிய அளவுக்கு அனுகூலமும். இவங்க கையால் அபிஷேகம் செய்வது வந்து அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற அந்த எல்லாமே வந்து கை கூடுவதற்குண்டான எளிய பரிகாரம். திங்கட்கிழமை உணவு தானம் கொடுப்பது ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அந்த அமைப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ, சென்னையில இருந்து பேசுறோம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறோங்க. உங்க பேர்? பேர் மயிலாப்பூர் லட்சுமிங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க லட்சுமி அம்மா. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சிம்ம லக்னம். வயசுமா? 28/3/73 பிறந்திருக்கேங்க. சரி, 42 வயசு ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க. சரி சொல்லுங்க. எனக்கு இந்த 2 வருஷமா பக்தியை செலுத்துறதுல ஒரு இடையூறு வந்துட்டே இருக்குங்க. அதுல தெளிவா நல்லா பக்தியா ஓர்மையா செய்யணும்னு ஒரு இது. அதுக்கு என்ன 2 வருஷமா இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் பக்தி செலுத்த முடியாம. குரு தசை நடக்குதுங்களா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க, குரு தசை நடக்கிறது. சரி. அதனால உங்களுக்கு பக்தியில வந்து மன ஈடுபாடு இல்லாம இருக்கு இல்லீங்களா? ஈடுபடுறேன், அது ஏதாவது தவறா நினைச்சிடுறேன், ஏதாவது பண்ணிடுறேன். ஏதாவது மனம் வந்து நீங்களே வந்து அதை குழப்பிக்கிறீங்க. ஆமா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து விநாயகர் வழிபாடு தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. விநாயகர் அகவலை தினமும் ஜபிப்பதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். முடிந்த அளவுக்கு ஒரு முறை வந்து சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ஒரு சனிக்கிழமையாக பார்த்து மகா கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய மகா கணபதி ஹோமம் பண்ணிவிடுங்க. அப்புறமா அந்த கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மகா கணபதி ஹோமத்தினுடைய பிரசாதத்தை எடுத்து கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல நம்பிக்கையும் ஏற்பட்டு அந்த பக்தி சதவு இல்லாமல் பாதுகாக்கப்படும். அதோடு முடிந்த அளவுக்கு எப்பப்போ முடியுதோ சித்தூரில் இருக்கிற காணிப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய சுயம்பு விநாயகரை தரிசனம் செய்வது மூலியமாக இந்த மனமாற்றமெல்லாம் சீறு பெற்று சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஓகே மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்கோசரம் கேட்கணும் சார். கேளுங்கம்மா.
அவ இப்ப நல்லா படிச்சிட்டு இருந்தா சார். இப்ப கொஞ்சம் படிப்புல கம்மியா இருக்கா சார் அவளுக்கு. 13 வயசு ஆகுது சார். சரி, எல்லாமே சொல்லுங்க, ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுங்க. சரி சார். கேட்டி நட்சத்திரம் சார். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, கடக லக்னம் சார். சரி, சனியுடைய ஆரம்ப அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லாக்னஸ் எல்லாம் வருமா? அதுக்காக வந்து பெருசாக வந்து பயப்படுறதோ அந்த இதெல்லாம் பண்ண வேண்டாம். அவன் ஸ்ட்ரென்த்தாவே இல்ல சார். எப்பவுமே வீக்காவே இருக்கா. நடக்கிறது, இது பண்றது எல்லாமே வீக்கா இருக்கா சார். இல்லைம்மா, இந்த கேட்டை நட்சத்திரம் ஜென்மத்தில் சனி இருக்கிறச்சு இது எப்பவுமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஹார்மோன் குறைபாடெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படும். ஏனென்றால் ஜென்ம சனிக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியம். அது இல்லாமல் கடக லக்னம் என்பதனால் லக்னாதிபதியை நீச்சம் பெற்றிருப்பதையும் கவனத்தில் கொள்ளணும். அதோட ரெகுலராக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பாப்பா பேர் நட்சத்திரம் சொல்லி உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. திங்கக்கிழமை பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு வந்து வில்வ இலையுடன் தேனையும் சேர்த்து அபிஷேக பொருளாக கொடுப்பது உங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த தேக ஆரோக்கிய குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதனால் சுத்தமான தேனை வந்து காதி கிராஃப்ட் அது மாதிரி இடத்துல வாங்கி வச்சு அங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து திங்கக்கிழமை சோமவாரத்தில் அந்த பாப்பா வரலைனாலும் பரவாயில்லை, அந்த பாப்பா பேர் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு வந்து அபிஷேகமாக கொடுப்பதும் வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும் ருத்ரம் சமக்கம் என்ற கேசட்டோ அல்லது சிவஸ்துதி என்ற கேசட்டோ உங்கள் பாப்பாக்காக போடுறதும் சிவகாயத்ரி தினமும் ஜபிப்பதன் மூலியமாக தேகாரோக்கிய குறைபாடுகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டு எல்லா விதத்திலையும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க மேடம். யாரு எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ மா, நீங்கள் தான் சொல்லணும், சொல்லுங்க. ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க. உங்க பேர் என்ன? ஹலோ, சொல்லுங்கம்மா, கேளுங்க. என் பேர் வளர்மதி. டிவி சத்தம் வச்சா எப்படிமா கேட்கும்? அவிட்ட நட்சத்திரம். லக்னம் என்ன? அவிட்ட நட்சத்திரம். புள்ள வெளிநாட்டுல இருக்கான். அவன் எவ்வளவு? உங்க டிவி வால்யூமை வந்து கம்மி பண்ணிட்டு டிவியை பார்க்காம நீங்க பேசணும். சொல்லுங்கய்யா. அவங்க அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அதே சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. லக்னம் விருச்சிக லக்னம். சரி, என்ன வேணும் இப்போ அவருக்கு? ஹலோ, அதான் அவன் எவ்வளவு சம்பாதிச்சா பிரச்சனை இருக்கு. இன்னுமே நல்ல தீர்வு காண முடியல. ஒரு வீடு கட்ட முடியல. எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க வந்து திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கோம் சார். திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கீங்க இல்லீங்களா? ஆமா சார். பையன் வந்து வெளிநாட்டுல இருக்காரா? ஆமா சார். பையன் எப்பாவது வரச்சு ஸ்ரீரங்கம் கூட்டின்னு போயிட்டு அங்கே இருக்கிற பெருமாள் தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுங்க. முடிந்த அளவுக்கு ஸ்ரீரங்கநாதர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அவங்க பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி எப்பேற்பட்ட விரயம் இருந்தாலும் அதை தடுப்பறதுக்கு உண்டான அமைப்பு. வெள்ளிக்கிழமை உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி வீடு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து தாமரை மலர்கள், பெருமாள் கோயிலுக்கு வந்து தாமரை மலர்கள் கொடுத்து அர்ச்சனை செய்வது வந்து சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. 15 என்ற எண்ணிக்கையில் கொடுங்க. அது வந்து விரைவில் வந்து உங்கள் பையன் சம்பாதிக்கிறதுனால் சுபவிரய பிராப்தத்தை மாற்றக்கூடிய பரிகாரம் இது. இதை மட்டும் பண்ணுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஜெயந்தின்னு பொண்ணுப்பா. அம்மா சொல்லுங்கம்மா, யாரு, என்ன வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. ஹலோ. ஓகே சார், நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். வெண்குஷ்டம் நீங்க வந்து நம்ம எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது தேக ஆரோக்கியத்தில் தோள்களால் ஏற்படக்கூடிய நிறமாற்றங்கள், அதோடு வந்து இந்த வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நன்றாக இருப்பார்கள், திடீர்னு தேம்பல் போன்ற அமைப்பு யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்சூரில் இருக்கிற அந்த கேரளாவில் என்று சொல்லக்கூடிய கேரளா மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூரப்பன் என்று பிரசித்தி பெற்ற அந்த கிருஷ்ணர் ஸ்தலத்துக்கு, உன்னி கிருஷ்ணர் தான் மூலவர், இந்த உன்னி கிருஷ்ணர் ஸ்தலத்திற்கு போயிட்டு உங்களால் முடிந்த பொருள்களை துலாபாரம் கொடுப்பது, முடிந்தால் எள்ளு இல்லை என்றால் வெண்ணெய், நல்லெண்ணெய் போன்ற பொருள்களை துலாபாரம் கொடுத்து அந்த சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணி அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக எண்ணெயை பக்தர்களுக்கு அங்கே விற்பார்கள். அதை வாங்கின்னு வந்து தினமும் ஒரு டிராப் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக அந்த உன்னி கிருஷ்ண படம் என்று சொல்லக்கூடிய குருவாயூருடைய கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதன் மூலியமாக தோள்களில் இருக்கின்ற
நோய்களுடைய தோல் உபத்திரங்கள், தோள்கள் மாறுபடுவது, தோள்கள் வெண்குஷ்டம் போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் தீராத அமைப்பு உள்ள பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த குருவாயூர் கேரள கஷேத்திரம் என்பது உன்னிய கிருஷ்ணருடைய கஷேத்திரத்தில் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகார ஸ்தலம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க ஓல்ட் ராசமன்பேட்ல இருந்து பவானி பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எங்க அண்ணனுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. அண்ணன் பேரு ரமணா. சரி. கன்னி ராசி, சித்திரம் 1ஆம் பாதம், சிம்ம லக்னம் சார். சரி. வயசுமா? வயசு 35 வயசு ஆகுதுங்க சார். சரி, சொல்லுங்க. 12/9/1980 பிறந்திருக்காங்க சார். சரி. குரு தசை நடக்குது இல்லையா? ஆமாங்க சார். சரி. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்க மேரேஜ் பண்ணோங்க சார். அவங்க 2 மாசம் கூட இல்ல, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? சிம்ம லக்னம் சார். சரி சரி, சொல்லுங்க. இப்ப திரும்பியும் பாத்துட்டு இருக்கோம். 2-3 வருஷம் ஆகுது. எவ்வளவு இடத்துல பார்த்தாலும் சரியா அமைய மாட்டேங்குது. அது இல்லாம தொழிலும் வேற சரியில்லாம இருக்கு. சரி. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாங்க, தொழிலும் சரியில்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்கம்மா, அவரை வந்து தயவு செய்து போயிட்டு திருநள்ளாறு தரிசனம் பண்ணிட்டு திருநள்ளாறில் உள்ள சனீஷ் பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் கொடுத்து தீபம் ஏற்றிட்டு பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. அதை முடிஞ்சிட்டு கண்டிப்பாக திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு பயபக்தியோடு 5 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். சனிக்கிழமை ரெகுலராக வந்து யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதுடன், சனிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதுடன், சனிக்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் சன்னிதானத்துக்கு சென்று தீபம் ஏற்றுவது, பசுனை தீபம் ஏற்றுவது, அந்த கோயிலில் மாதம் ஒரு சனிக்கிழமை சக்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ அல்லது தயிர் சாதத்தை போன்ற நெய்வேதிய பொருள்களுக்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகிப்பது தான் அவருக்கு உண்டான இந்த திருமண அமைப்புக்கும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? செல்வராஜ் ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரங்க. சரி. லக்னம் மீன ராசி. சரி. என்ன லக்னம் சார்? துலா லக்னம், மீன ராசி. சரிங்க சார், சொல்லுங்க. பையனுக்கு 37 வயசு ஆகுதுங்க, 36 வயசு ஆகுதுங்க. இன்னும் சரியா கல்யாணம் எதுவும் செட் ஆகல. சரி. வேலை எப்படி, என்ன ஃபாரின் போற சான்ஸ் இருக்கா? கல்யாணத்துக்கு அமைப்புக்கு அவருக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பையனை கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியோடு அங்கே இருக்கிற சன்னிதானத்திலெல்லாம் பசுனை தீபம் ஏற்றிட்டு கும்பிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கோயில் மடப்பள்ளிக்கு 36 கிலோ பச்சரிசி பச்சரிசியை வந்து மடப்பள்ளிக்கு வந்து அன்னதானத்திற்கு கொடுத்துருங்க. அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரத்தெல்லாம் விழுந்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அத்துடன் மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்திற்கு சென்று பட்டீஸ்வரம் துர்கைக்கு வந்து 9 வாரத்துக்கு ராகுகால துர்கை பூஜை செவ்வாய்க்கிழமைக்கு உங்கள் பையன் பேர் நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு கட்டிட்டு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. அதோடு கண்டிப்பாக வந்து உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்கும், இந்த உத்தியோகத்தில் சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்கும் திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கஷேத்திரத்திற்கு சென்று பசுனை கொடுத்து தீபமேற்றி முடிந்தால் சந்திரனுக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது மிக சிறந்த பரிகாரமாக 2 விஷயத்திற்கும் உத்தியோகமும் கல்யாண அமைப்புக்கு உண்டான அமைப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இவ்வளோ நேரம் நம்ம தி சென்னை செல்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு வாரம் கேட்கின்ற சமயத்தில் உங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் குறைத்து கொண்டு லக்னமும் ராசியும் நட்சத்திரத்தையும் கூறுவதுடன் டேட் ஆஃப் பர்த்தையும் கூறினால் எளிதாக அதற்குண்டான தீர்வுகளை என்னால் கொடுக்க முடியும் என்பதற்கு ஒரு மிக சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி.